கூலியை உயர்த்தி வழங்க கோரி திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 10 லட்சம் தொழிலாளர்கள் வேலையிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் சோமனூர் ரகங்களுக்கு 30%, இதர ரகங்களுக்கு 27% கூலி உயர்வு வழங்க கடந்த 2014ஆம் ஆண்டில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அவ்வாறு அறிவிக்கப்பட்டு இதுவரை கூலி உயர்வு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 2 லட்சம் விசைத்தறிகள் இயக்கப்படவில்லை. மேலும் 50 கோடி மதிப்பிலான உற்பத்தி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தொழிலை நம்பியுள்ள சுமார் 10 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே விசைத்தறியை நம்பியுள்ளவர்களை கருத்தில் கொண்டு தமிழக அரசு கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு வாரத்துக்கு முன்னால் பல்வேறு பகுதிகள் மாவட்டம் 2 மாவட்ட கூட்டு கமிட்டி கூட்டப்பட்டு அதில் வேலை நிறுத்தத்தை வேற வழியின்றி வேலை நிறுத்தம் 28/1/2016 முதல் காலவற்ற பேரத்தில் ஈடுபட்டுள்ளோம். இதுக்கு தொழிற்சங்கங்களும் ஆதரவு கொடுக்கும் சொல்லி இருக்கிறார்கள். பொதுமக்களும் ஆதரவளித்து எங்கள் வேலை நிறுத்தத்தை அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுக்கு குறைக்கப்பட்ட கூலியை உடனடியாக வழங்கிக் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம்.